பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 கெஸ்ட் வந்துட்டாங்க. ஐயோ இந்த ஒரு வாரம் இதை சமாளிக்க முடியாது. ஹலோ மேடம், கெஸ்ட் மேடம், கெஸ்ட் மேடம். என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு சீஸ் சப்பாத்தி. என்னங்கம்மா மொசரில சீஸே வரல? ஸோ கூப்பிட்டதுக்கப்புறம் அங்கே போய் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து நம்ம போயிட்டு எதுவுமே கேட்க முடியாது. பார்லரில் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. சரி, ஒரே டிஸ்டர்பன்ஸ் பா. என்னோட ஹேரை பற்றி பேசினாலும் யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே குத்திடுவேன் 3 பேரையும். இன்னைக்கு வந்து காட்டு பூச்செல்லாம் கிடையாது. அம்மா சமையல். அம்மா சமையல் தான் அவங்க கேட்ட விருப்பம். வாரத்தில் ஒரு தடவை. ஓ ஐயம்மா, அந்த குக்கிங் தான் இது. சரி சரி சரி. அம்மா மலை வெளிய பாப்பா வந்து 7:00 கிளம்பணும் கூப்பிட்டு வர. டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:30. டின்னருக்கு வந்து இவங்க சமைக்காம வச்சிட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கணும்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னது உருளைக்கிழங்கு சீஸ் சப்பாத்தி. உருளைக்கிழங்கு சீஸ் சப்பாத்தி அதான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போறோம். சீஸ். அதுக்கப்புறம் பருப்பு டாலு. பருப்பு டாலு. பருப்பு ஒண்ணுதான், டால் ஒண்ணுதான். என்ன பருப்பு டாலு? சாரி, பாசி பருப்பு டாலுன்னு சொல்றதுக்கு. பாசி பருப்பு டாலு. பாசி பருப்பு டாலு. எல்லாமே ஒண்ணுதான். பாசி பருப்பு டாலு. அந்த ரெசிபி தான் நீங்க வந்து பண்ண போறோம். என்னது சப்பாத்தி பருப்பு டால். அதான் வந்து பெருமா எங்க சேவை உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதா? அமைதியாக உட்கார்ந்தா சேவைடா அப்படினா வீடியோவே நம்ம தான் நாம பண்றதா சமையல். சரி, ஜெயந்தி தக்காளி வெட்டி ஆஸ்தி நீங்க வந்து சப்பாத்தி மாவு பண்ணீங்க. சப்பாத்தி மாவு பண்ணீங்க. அதெல்லாம் நான் பிணைஞ்சு வச்சுட்டேன். இவங்க உள்ள நுழைஞ்சாங்கன்னா உருப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. உங்களுக்கு நான் வெளியே கூட்டு போய் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெளியே போங்க. கமா ரைட். மழையே நின்றுச்சு. ஓஞ்சிச்சு. ஆமாம், மழை நின்றுச்சு. ஆனால் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. நல்ல இந்த செடிலாம் இப்போ சூப்பராக இருக்குது இந்த மழையில். நாங்கள் அப்படியே தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு வந்தோம். இப்பயே சென்னையில வந்து போட்ல விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அந்த போட்ல தான் வந்து அண்ணாவோ பாப்பாவோ நீச்சல் அடிச்சு. இப்போ வந்து நாங்க எதுக்காக இங்க வந்து நிக்கிறோம்னா மேல இருந்து யாராச்சும் சாப்பாடு கொடுப்பாங்க, நைட்டு சாப்பிடலாம். ரோட்ல வந்து ஃபுட்டு டெலிவரி பண்றாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். நீங்க வந்து அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் வந்து ஜெயந்தியுடைய முடியை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஜெயந்தியே இன்னைக்கு வந்துருக்காங்க. குண்டம்மா, அது ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு தெரியும், என் ஹேர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அது வந்து கவுண்டர், இந்த கவுண்டெல்லாம் கட் பண்ணிடுங்க. என்னன்னா நான் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன். ஸ்மூத்னிங் வந்து இல்லை, ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். நோ ஸ்மூத்னிங். நிறைய பேர் வந்து அந்த ஸ்மூத்னிங்கை வந்து எங்கே பண்ணீங்க, அதனால என்ன எஃபெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எங்கே வந்து ஸ்மூத்னிங் பண்ணேன், அதோட காஸ்ட்லி டீட்டெயில்ஸ்லாம் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த ஷாப்போட நேமு, சாரி அந்த பார்லரோட நேம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணி அங்கே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃபர்ஸ் எதுனா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன ப்ரொசீஜர், ஏதோ 2-3 ப்ரொசீஜர். அது என்ன ப்ரொசீஜர்னா, நம்ம ஸ்டார்டிங்கே வந்து எல்லாரும் பாலத்தோட ஜெகன்மோகனி மாதிரி 2-3 நாளா சுத்திட்டு இருந்துச்சு. ஆமாம், அது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னதான் வந்து இங்கேருந்து போகும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட ஹேர் கண்டிஷன் பார்த்துட்டு பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம ஹேர் வந்து எந்த அளவுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் வந்து அந்த ஸ்மூத்னிங் வந்து ஸ்டே ஆகும் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சூஸ் பண்ணேன்னா லாரியல் அந்த ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் வந்து தெரியும், அதனால நான் அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஐனிங் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு 1/2 hour ஆகும். அந்த 1/2 hour ஆகும்போது நம்ம ஹேர் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கே போவாங்க. ஸோ மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க.
ஸோ அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹைனிங்க்கு வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours to 6 hours ஆகும் நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்மூத்னிங்கோ இல்லை ஸ்ட்ரைட்னிங்கோ பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 daysக்கு வந்து நம்ம ஹேரில் வந்து கிளிப்பு, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு, இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னிங் பண்ண க்ரீம் வந்து நம்மளோட ஹேரில் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கே 3 days எடுத்துக்கும். ஸோ 3 daysக்கு அப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து எந்த ஹேர் வாஷுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து கிளிப்பு இங்கே வந்து ஹேர் எடுத்து விடுறது எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க வந்து 3 daysக்கு ஆஃப்டர் வந்து நம்மளை ஹேர் வாஷ்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டதுக்கப்புறம் அங்கே போய் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் 3 நாளைக்கு வந்து நான் வந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து புது மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் திரியணும். 3 days வந்து ப்ராசஸ் ஆகிற டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளிப்போ இல்லை வந்து ஹேர் பேண்டோ ஏதோ போட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம போயிட்டு எதுவுமே கேட்க முடியாது, பார்லரில் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. சரி, ஒரே டிஸ்டர்பன்ஸ் பாரு. என்னோட ஹேர் பற்றி பேசினாலும் யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போட்டாலே நிறைய வரும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட சொன்னேன். ஸோ வந்து அதுவும் வந்து எதுவும் நிறைய பேர் என்னன்னா நான் வந்து அழகாயிட்டேன் அப்படின்னு ஆகுறாங்க. ஸ்மூத்னிங் பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சு, ஹேர் டிஃப்ரெண்ட் பேசுறத தாங்க முடியாம ஸோ வந்து அவங்களுடைய நம்பரு, அவங்களுடைய லொகேஷன், ஷாப் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக போய்ட்டு அவங்க சர்ச். அவங்க இது மட்டும் பண்ணல, மேக்கப் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் போயிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். பானிபூரி உருளைக்கிழங்கு வந்து நல்லா பானிபூரி மாவு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இங்கே வந்து மட்டன் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வெறும் சாட் மசாலா சாட் மசாலா போடணும். பானிபூரி தான் பண்ணுறாங்க. சாட் மசாலா நம்ம கிட்ட இருக்கான்னு தெரில. அதுக்கு பதில் பாவ் பஜ்ஜி மசாலா போட்டுக்கலாம். சரி, பன்னீர் பட்டர் மசாலா, பாவ் பஜ்ஜி மசாலா இல்லை, அதனால பன்னீர் பட்டர் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்தாச்சு. அது அப்படியெல்லாம் கிடையாது, சும்மா வந்து பாவ் பஜ்ஜி மாதிரி பாத்தீங்களா தெரியுமா, எங்க கூட இருந்துட்டு மசாலா ஒண்ணே நீங்க முன்னாடி எடுக்க முடியல பாத்தீங்களா. அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம பாருங்க, இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த பாசி பருப்பை தாளிச்சிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் வந்து சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இதில் ஒரு தக்காளி, ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கிட்டோம். இதில் சீஸ் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இதில் வந்து நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம சீஸோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். ஒரு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலாம். இதில் நம்ம நெய் போடலாம், இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கோங்க. சரி, 2மே இல்லை அப்படின்னா நம்ம சீஸ் போட்டுருக்கோம். அது வேற போட்டனால அப்படியே பிஸ்ஸா மாதிரியே இருக்கும்போது இப்போ அட்டிக்கிற மலைக்கு சூடாக பிஸ்ஸா சப்பாத்தி பிஸ்ஸா சப்பாத்தி. உங்களுக்கு தான் பிரியாணி இருக்கே, அப்புறம் எதுக்கு பிஸ்ஸா? ஓடி போங்க அந்த பக்கம். கோ 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 நாளைக்கு பாருங்க, சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொட்டி
பிரித்து காமிக்கிறேன் காய்ஸ். ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இதை பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. அது அந்த சூடோட பிச்சாதான். என்னங்கம்மா மொசரிலா சீஸே வரல? ஆடா போங்கப்பா, உங்களுக்கு நான் அதை பிடிச்சு காமிக்கலான்னு இருந்தேன். லக்ஷிதா லக்ஷிதா வருதா? பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு பெரிய கெஸ்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஹலோ மேடம், கெஸ்ட் மேடம், கெஸ்ட் மேடம். என்னடா இது, என்னடா பண்ணீங்க இப்ப? என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? இங்க கொஞ்சம் பாருங்க. சூப்பர், பண்ணுங்கடா பண்ணுங்கடா, கிளாப் தட்டுங்கடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 கெஸ்ட் வந்துட்டாங்க. இந்த ஒரு வாரம் இதை சமாளிக்க முடியாது. லாவண்யாக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கா. அப்பாடா, நான் மட்டும்தான் நினைச்சேன் ஒருத்தன் வந்துட்டான் நம்ம லிஸ்ட்ல ஆடிட்டா தானே. என்ன இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ தீபிகா தீபிகா என்ன சங்கமத்துல இருந்து இன்னும் 1 வருஷம் தான். ஆல்ரெடி உனக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன், நான் காமிக்கிறேன்.